ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மிக்ஸியில் மாற்றிக்கிட்டு 2 பல்லு பூண்டு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இது கூட கொஞ்சம் உப்பு, நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதை 3த்தையும் போட்டு கிளறிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வடை பாதத்துக்கு முடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தான் இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 வடை போல் எனக்கு கிடச்சிருக்குது. இது அப்படியே இந்த சூடான எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது நல்லா முறுமுறுப்பான கிறிஸ்பியான வடை எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும். சட்டுன்னு நம்ம செஞ்சிடலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.